அடுத்த ஒரு சகோதரர் கேட்டிருக்காங்க, துபாயில இருந்து பொதுவாக அந்த ஹத்தம் ஃபாத்தியா ஓதி விருந்தினர்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது வேண்டாம்னு சொல்லிட்டு நண்பர் சொல்றாரு. அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஏழைகளுக்கு மட்டும் சாப்பாடு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி கொடுக்கலாமா, அல்லது இந்த ஹத்தம் ஃபாத்தியாங்கிறது ஓதணுமா, அதுல எதுவும் சிறப்பு இருக்குதா அப்படின்னு சொல்லி சகோதரர் கேட்டிருக்காங்க. சகோதரர் நல்லா புரிஞ்சுங்க, எந்த ஒரு விஷயமே அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எது சொன்னார்களோ அதுதான் மார்க்கம். அவர்கள் சொல்லாத ஒன்று நம்முடைய பார்வைக்கோ நம்முடைய அறிவுக்கோ எவ்வளவு சிறந்ததாக எவ்வளவு உயர்வானதாக இருந்தாலும் அது மார்க்கமாகாது. அது நம்முடைய ஊர் பழக்கம், நம்முடைய நாட்டு பழக்கம், நம்முடைய தேச பழக்கம், நம்முடைய கிராமத்து பழக்கம், நம்முடைய பகுதி பழக்கம், எப்படி இருந்தாலும் சரி, அல்லாஹ்வும் அல்லாஹ் ரசூலும் சொன்னார்களோ அதுதான் மார்க்கம். மார்க்கம் அல்லாத விஷயங்கள் இருக்குது, அதுக்கு நமக்கு அல்லாஹ்வுடைய அங்கீகாரமோ அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகாரமும் தேவையில்லை. உதாரணமா இப்ப நம்ம பஸ்ல போறோம், கார்ல போறோம், ட்ரெயினுக்கு போறோம். இப்ப அல்லாஹ் சொன்னாதான் பஸ்ல போனோம், அல்லாஹ் சொன்னாதான் ட்ரெயினை கண்டுபிடிக்கணும், ரசூலுல்லாஹி சொன்னாதான் பிளைட்டை கண்டுபிடிக்கணும், பிளைட் டிக்கெட் அப்படிலாம் ஒண்ணு இல்லை. இதான் உலக சம்பந்தப்பட்ட நம்முடைய தேவைகள். இதுக்கெல்லாம் அல்லாஹ் அனுமதி கொடுத்துட்டான், அங்கீகாரம் கொடுத்துட்டான். மார்க்க சம்பந்தமானதாக இருந்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இல்லாத ஒன்று இந்த காலத்தில் புதுசாக உருவாக்கப்படும் என்றால் அதற்கு அல்லாஹ்வுடைய அங்கீகாரம் அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அங்கீகாரம் வேணும் நமக்கு. அந்த அடிப்படையில இந்த மௌத்தானவங்க வீட்டுல ஹத்தம் ஓதுறது, அந்த ஹத்தம் ஃபாத்தியா ஓதுறது, அந்த ஃபாத்தியாவை ஒரு காரணமா வைத்து பெரிய விருந்து சமைப்பது, அந்த விருந்து உண்பது, அதுல ஏழைகளுக்கு கொடுப்பது என்பது இருக்குது. இந்த ஹத்தம் ஃபாத்தியா கத்தம் விருந்து என்ற பெயர் நடக்கக்கூடிய இந்த விருந்து முழுக்க முழுக்க ஒரு பிதாத்தான, அல்லாஹ்வாலும் அல்லாஹ் ரசூலாலும் கண்டிக்கப்பட்ட, கட்டளையிடப்படாத என்பதை விட கண்டிக்கப்பட்ட மிக பிதாத்தான ஒரு காரியம். ஏன்னு சொன்னா, ஒரு மனிதன் இறந்து விட்டால் அந்த மனிதனுக்கு என்னென்ன சடங்குகளை செய்ய வேண்டும், ஷரியத்துப்படி என்னென்ன சம்பிரதாயங்களை செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொல்லிட்டாங்க. அதை மீறி 3ஆம் கத்தம், 7ஆம் கத்தம், 40ஆம் கத்தம், வருஷ கத்தம் என்ற பெயர்ல கத்தம் ஃபாத்தியாக ஓதுறது, அதுக்கு இந்த லெபமார்களை கூட்டு வந்து ஃபாத்தியா ஓத வைக்கிறது, அதுக்கு ஃபாத்தியாவோ இல்ல குரானோ யாசீனோ ஓதுறது, அதுக்கு சொந்த பந்தங்களை பூரா கூட்டு சோறு போடுறது, இது அனைத்துமே பிதாத்துகள். இந்த கத்தம் 7வது நாள் 40 நாள் பழக்கம்லாம் இல்லாம, அந்த சடங்கு இல்லாம பொதுவான ஏழைகளுக்கு தர்மம் பண்ணி ஏழைகளுக்கு சாப்பாடு போட்டு, யா அல்லாஹ் இந்த நன்மையை என்னுடைய பெற்றோருக்கு சேர்த்து வச்சிடலாம் அப்படி கேட்கலாமா? தாராளமா கேட்கலாம், தப்பு இல்லை. இதுதான் முறையும் கூட. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகள் யார சொல்ல தாயார் இறந்து விட்டாரு, அவருக்காக நான் ஏதாவது நன்மையை சேர்த்து வைக்கலாமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தாராளமா செய்யுங்க. அல் மாஉ அஃதல், தண்ணீருடைய ஏற்பாடு செய்யுங்கள், தண்ணீருடைய தர்மத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள், அதுதான் சிறந்ததுன்னாங்க. அதாவது உணவளிப்பதே, மற்ற துணிமணிகள் வாங்கி கொடுப்பது, மற்ற மதரசாக்களுக்கு கட்டணம் கட்டி கொடுப்பது, அல்லது பள்ளிவாசல் கட்டி கொடுப்பது, அல்லது நூலகங்களுக்கு புத்தகங்கள் வாங்கி கொடுப்பது, இதெல்லாம் தர்மமான காரியம், சிறந்த தர்மமான காரியம். ஒரு தண்ணீருக்கு கஷ்டப்படக்கூடிய இடத்துல, தண்ணீர் தேவையுள்ள இடத்துல தண்ணீர் ஏற்பாடு செய்யுங்கள், அது மிகச்சிறந்த தர்மம்டாங்க. அப்போ ஒருத்தர் இறந்து விட்டால் அவருடைய பிள்ளைகள் அல்லது வாரிசுகள் தாராளமா அவங்களுக்காக வேண்டி இந்த மாதிரி காரியங்களை செய்யலாம். ஆனால் அந்த பேர்ல ஃபாத்தியா ஓதுறது, ஹத்தம் ஓதுறது, ஹத்தம் ஓதி நாங்க யாசின் தானே ஓதுறோம், அதுல ஃபாத்தியா தானே ஓதுறோம், குர்ஆன் தானே ஓதுறோம் அப்படின்னு சொல்லி கூலிக்கு மாரடிக்கக்கூடிய சில லெபமார்களை கூப்பிடுறது, அவங்களுக்கு 500 1000 கையில கொடுத்து ஓத சொல்றது, இதெல்லாம் முழுக்க முழுக்க பிதாத். எந்த பிரயோஜனம் கிடையாது. உனக்கு பணத்துல வேஸ்ட். அப்புறம் நீ பெரிய விருது சமைச்சு விருந்து போடுறது, இந்த விருதுகளை வேஸ்ட். விருது போடுங்க, யாருக்கு போடுங்க? ஏழைகளை கூப்பிடுங்கள், ஏழைகளை கொடுத்து அனுப்புங்க உணவு, அது கூப்பிட்டு விருந்து போடுங்கள், வயிறார சாப்பாடு கொடுங்க, அவங்க துவா செய்வாங்க, அந்த துவாடைய பலன் இன்ஷா அல்லாஹ் பெற்றோர் கிடைக்கும். அதை விட்டு நல்ல வயிறு பெருத்து போன இந்த திண்ணி பண்டாரங்கள், இந்த லெபமாருங்க, இவங்களை கூப்பிட்டு வச்சு பாத்தியா ஓதி மேலும் மேலும் சோத்து திணிச்சு அவங்களுக்கு இது என்ன பிரயோஜனம் இல்ல? ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ஹத்தம் ஃபாத்தியா என்பது ஷரியத்துல பிதாத்தானது, மார்க்கத்திற்கு புறம்பானது, இதற்கும் இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. சரி, நாங்க ஒரு இதை வச்சு ஒரு குர்ஆன் காணி மாதிரி வச்சு இறந்தவர்களுக்காக குர்ஆன் ஓதலாமா? இறந்தவர்களுக்காக குர்ஆன் ஓதினால் நன்மை சேருமா? நன்மை நிச்சயமா சேரும் விஷயம் சொல்றாங்க. பல இடங்களில் சொல்றாங்க, சூரத் யாசீன் ஃபக்ரவு அலா மௌத்தாக்கும், இந்த சூரத் யாசீன் உங்களுடைய இறந்தவர்களுக்காக ஓதுங்கள். குர்ஆனை இறந்தவர்களுக்காக ஓதலாம், தாராளமா செய்யலாம், தப்பு இல்லை. ஆனால் ஒரு நிபந்தனை என்ன தெரியுமா? நாமே ஓதி அந்த நன்மையை நம்முடைய பெற்றோருக்கு சேர்த்து வைக்க வேண்டும். யா அல்லாஹ் நான் ஓதுன இந்த நன்மையை பெற்றோருக்கு சேர்த்து வச்சிடலாம் சொல்லி நாமே ஓத வேண்டும். அதை விட இந்த கூலிக்கு மாரடிக்கு நம்மளை கூப்பிட்டு, லெபமார்களை கூப்பிட்டு 5,000 தரேன், 5,000 தரேன், 10,000 தரேன், ஒரு குர்ஆன் முடிங்க, துணிமணி தர்றேன், சாப்பாடு தர்றேன், அதெல்லாம் என்ன பிரயோஜனம்? அல்லாஹ் சொல்றான், வலா தஷ்தரு பி ஆயாத்தில்லாஹி ஸமனன் கல்லா, என்னுடைய அல்லாஹ்வுடைய வசனங்களை, அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஆயத்துக்களை, அல்லாஹ்வுடைய இறை வசனங்களை அற்பமான காசுகளுக்கு விற்காதீர்கள். ஒரு தொகை குர்ஆன் ஓதிட்டு காசு வாங்குறான், என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய குர்ஆனை விற்கின்றான்.
அற்பமான காசுக்கு. எப்ப அவன் உங்கள்ட்ட வித்துட்டானோ, எப்ப குரானை ஓதி உங்கள்ட்ட 5000 வாங்கிட்டான்னு சொன்னா அந்த குரானை உங்களுக்கு வித்துட்டான். எப்ப உங்களுக்கு வித்துட்டானோ அவனுக்கு நன்மை கிடைக்காது அல்லாட்ட. குரான் என்பது அல்லாஹ் இடத்துல கூலி எதிர்பார்த்து ஓத வேண்டிய ஒரு நற்காரியம். எப்ப உங்கள்ட்ட கூலியை வாங்கிட்டானோ, ஓதுவதற்கான கூலியை உங்கள்ட்ட வாங்கிட்டானோ, அப்ப அல்லாட கூலியை வாங்க முடியாது. எப்ப அல்லாட கூலியை வாங்க முடியாதோ, இல்லாத கூலியை உங்களுடைய பெற்றோர்கள் எப்படி சேர்த்து வைக்க முடியும்? அவன் அல்லா இடத்துல பெறாத கூலியை உங்களுடைய பெற்றோர்கள் எப்படி சேர்த்து வைக்க முடியும்? ஆகவே இந்த குரான் ஓதி, ஹத்தம் ஓதி, ஃபாத்தியா ஓதி இருக்கா லெபமாருக்கு சோத்த போட்டு அவனுக்கு காசு கொடுக்கறது, பணம் கொடுக்குறது அனைத்துமே பிதாத்துகள். இதை தவிர உங்களுடைய பெற்றோர்கள் எல்லாம் சதக்கா பண்ணுங்க, நல்ல தர்மம் பண்ணுங்க, ஏழைகளுக்கு கொடுங்க, உள்ளத்துல நியத்து வச்சுங்க. யா அல்லாஹ் இந்த நன்மை என் பெற்றோர் சேர்த்துன்னு சொல்லி பேர் எழுதணும். சில பேர்ல மூத்தா போனா போதும் உடனே ஒரு குரான் ஷரீஃப் எடுத்து அந்த குரான்ல இன்னாருடைய மகன் இன்னார் இத்தனை மணிக்கு வஃபாத் ஆகிவிட்டார், அவருடைய இன்னாருடைய மகன் இன்னாரால் இந்த குரான் இந்த பள்ளிவாசலுக்காக வக்ஃப் செய்யப்படும் சொல்லி அதை எழுதி பள்ளிவாசல் ஹெல்ப்ல வச்சுட்டு போறது. கியாமத் நாள் யாரும் ஓத மாட்டாங்க, அப்படியே கிடக்கும். அது அப்படியே கிடக்கும். பெரும்பாலும் பள்ளிகள் எல்லாமே என்ன குரானை கொண்டு இந்த மாதிரி ஈசா சவாப் குரானை வச்சுட்டு போயிடுறாங்க. கொண்டு ஒரு 150 ரூபாய் அவன் அத்தாக்கு சொந்தத்தை வாங்கிடலாம். ஒரு 150 ரூபாய் குரானை பள்ளிவாசல் கொடுத்தா எங்க அத்தா யாரும் சொந்தத்து போயிடுவாரு. யார் சொன்னது? அல்லாஹ் ஏமாத்திர கிடையாது. அது வாங்கி வச்சுட்டா போதும், அதுல பேர் எழுதி வச்சிருது. அப்புறம் எங்க நன்மை கிடைக்கும்? இக்லாஸ் இல்லண்டா. இன்னும் சில ஊர்ல பாத்தீங்கன்னா அல்லாஹ் அக்பர் 3 பேர் சேர்ந்து ஒரு பள்ளிவாசலுக்கு ஃபேன் வாங்கி கொடுத்திருப்பான். அந்த 3 பேர் சேர்ந்து அந்த 3 பிளேடுலயும் அவன் பேர் எழுதி வச்சிருப்பான். 3 பிளேடுலயும் இன்னாருடைய மகன் இன்னார், இன்னாருடைய மகன் இன்னார். என்ன பிரயோஜனத்தினால என்ன நன்மை கிடைக்கும்? சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு டியூப்லைட் வாங்கி கொடுத்துருப்பான் 30-40 ரூபாய்க்கு. அதுல 30 ரூபாய் டியூப்லைட் வாங்கி கொடுக்கா 40 ரூபாய் செலவு பண்ணி அந்த டியூப்லைட் கருப்பு பேனாவால கருப்பிங்களை எழுதுவான். இன்னாருடைய மகன் இன்னாரால் அந்த டியூப்லைட்ல கருப்பிங்களை அந்த டியூப்லைட் எங்க வெளிச்சம் கொடுக்கும்? இந்த மாதிரி பைத்தியகாரத்தனமான சொல்லி காட்டுவதனால் எந்த விதமான நன்மை கிடைக்காது. இது மாறாக நீங்க உங்களுடைய பெற்றோருக்கு ரகசியமான முறையில் அல்லாஹ்க்கு சதகா செய்யுங்க, தர்மம் செய்யுங்க, உங்களை இன்னும் நல்ல காரியம் செய்யுங்க. அல்லாஹ் அந்த நன்மையை பெற்றோருக்கு சேர்த்து வச்சுக்கலாம். முடிஞ்சு போச்சு, அல்லாஹ் சேர்த்து வச்சுருவான். அதை விட்டு இந்த மாதிரி பிதாத்தான அனாச்சாரமான காரியங்களுக்கு இஸ்லாத்துல அறவே இடம் கிடையாது.